9 தொகுதி இல்லை, 39 தொகுதியில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட எங்கேயுமே டஃப்பாக கிடையாது. மக்கள் 2 விஷயம் தாங்க. மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறார்? அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு அரசு எங்கள் தோழமை கட்சி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதியை 90 விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க 2 ஆண்டுகளில். 10 ஆண்டுகளையா நிறைவேற்றலை? என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஒன்றுமே நிறைவேற்றலை. காங்கிரஸ் பீரியட்ல எக்கனாமிக் growth என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குன்னு போட்டு காமிச்சு அவங்க அதை ஹைலைட் பண்றாங்க. வளர்ச்சிக்கான ஒரு கவர்மெண்டா பிஜேபி இருக்கு, அதனால பிஜேபி ஓட் பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு ஃபிகரோட போட்டு காமிச்சு அவங்க உண்மையே பேச தெரியாத கட்சி பாஜக. உண்மை என்னன்னு தெரியாது. காங்கிரஸ் 2014 வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தது? 1947 இருந்து. அதற்கு பிறகு இவங்க இந்த 9 ஆண்டுகள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. எங்க வளர்ச்சி இருக்குன்னு தெரியும். எங்க வளர்ந்துருக்கு? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாரு, கொடுத்தாரா? இருக்கிற வேலை வாய்ப்பே போயிடுச்சு. சிறு குறு தொழில் எல்லாமே நலிந்து போச்சு. எங்கே வேலை வாய்ப்பு கொடுத்தாரு? டிமானிசேஷனுக்கு அப்புறம் பண மதிப்பிழப்பில் வந்து கள்ளப்பணம், கருப்பு பணம், தீவிரவாத பணத்தெல்லாம் மீட்டெடுப்பினார். எங்கே மீட்டெடுத்தார்? எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் காங்கிரஸ் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம்லாம் இருக்குது, நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு 15 லட்சம் வாக்காளர் கொடுப்போனார். கொடுத்தாரா? மீட்டெடுத்துட்டு வந்தாரா? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன், கச்சா வெள்ளை எண்ணெய் சர்வதேச சந்தையில் குறைஞ்சிருக்கும் போது காங்கிரஸ் எதிர்ச்சுன்னாரு. இப்போ குறைச்சாரா? குறைக்கல. எங்கள் ஆட்சியில் 450 ரூபா கேஸ் விலை இருந்துச்சு ஒரு சிலிண்டர். இப்போ என்ன விலை இருக்குது? தேர்தலுக்காக 100 ரூபா குறைச்சிருக்காரு. எங்கள் தலைமை என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறதோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவது தான் காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணி. கண்டிப்பாக செய்யும். இந்தியா கூட்டணி தான். இந்தியா கூட்டணி கொடுக்கின்ற வாக்குறுதி தான் அது. இல்லை, திமுக வந்துங்க இப்போ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 90 விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு மேலே போயிட்டு ஒரு 16 தொகுப்பில் வந்து சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க. சொன்ன இன்னுயிர் காப்போம் 48. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இன்னுயிர் காப்போம் 48 எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க? நான் முதல்வன் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க? காலை சிற்றுண்டி இந்தியாவில் முதல் முறையாக இந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க? சொல்லுங்க. புதுமை பெண் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க? இல்லம் தேடி கல்வி எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க? எண்ணும் எழுத்தும் எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க? சாத்தியம் இல்லாதது ஒன்றும் கிடையாது. மக்களுக்காக செய்யணும்னா சாத்தியம்தான். நாங்கள் ஒரு அதானிக்கும் அம்பானிக்குமான கட்சிகள் எங்கள் கட்சி இல்லை, மக்களுக்கான கட்சி. ரைட். தேங்க்யூ.